ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அதோடு நான் இன்றைக்கி ரொட்டி சுட போகிறேன். பாருங்கோ, தேங்காய் ரொட்டி என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். அதுக்கு பிறகு செய்கிறது காட்டுறேன். பாருங்கோ, இதுக்கு வெள்ளை கோதுமை தான் எடுத்துருக்கிறேன். தேங்காய் பூ, வெங்காயம் சின்ன அரிஞ்சு வச்சுக்கிறேன். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் சின்ன அரிஞ்சு வச்சுக்கிறேன். கொஞ்சமாக பட்டர், பிறகு கொஞ்சம் சீனி, வந்து அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, மற்றது ஓரளவு சூடான தண்ணி. பார்த்தீங்களோ, பார்த்து நீங்கள் கை பொறுக்கக்கூடிய ஓரளவு தண்ணி வச்சு எல்லாம் குழைச்சிட்டு எப்படி சுடுறதுண்டு காட்டுன்னு பாருங்கோ. இப்போ எல்லாம் போடுவோம். பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு கப், தேங்காய் பூ ஒரு கப், சீனி ஒரு மேசக்கரண்டி, பட்டர் பாருங்க ஒரு கொஞ்சம், ஒரு 50 கிராம் அப்படி போடுவோம். லைட்டாக உப்பு எல்லாம் போட்டாச்சு. இனி எல்லாம் மிக்ஸ் பண்ணி குழைச்சிட்டு காட்டுறேன். பாருங்க, எல்லா பொருளையும் போட்டு கையால் வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுறேன். உப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், தேங்காய் பூ, பட்டர் எல்லாமே போட்டு நல்லா எல்லாம் கிளறி விட்டுட்டு இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பதம் வரைக்கும் நாங்கள் குழைச்செடுப்போம். பாருங்கோ, அடுப்பில் சட்டி வச்சுட்டேன். கொஞ்சம் பட்டர் போட்டுருக்குறேன். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து இதில் போட்டு தட்டி ஒரு பிளேட்டில் இப்படி வட்டமாக தட்டி போட போகிறேன். இதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் தான், நல்லெண்ணெய் தான் தொட்டு கொஞ்சமாக இதில் இந்த வெங்காயம் தான் இப்படி வச்சு நான் தேய்ச்சிட்டு சுடுறது. இதை முதல் தரம் சுடைக்கு நாங்கள் கொஞ்சம் பட்டரை போட்டு எல்லா இடம் பிரட்டி விடுவோம். வேண்டு தேவையில்லை. முதல் தரம் சேர்க்கல. ஓகே, பாப்போம். தட்டி நல்ல டேஸ்டான ரொட்டி. இதில் 500 மில்லி தண்ணி தான் விட்டேன் நான் இந்த மாவுக்கு. நல்ல ஒரு அளவான சுடுதண்ணி விட்டு குழையுங்க, ஒட்டாது, நல்ல சொஃப்டாக நல்ல வரும். 500 கிராம் ஓரளவு கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, கொஞ்சம் ஒரு மேசக்கரண்டி சீனி, பட்டர் ஒரு எவ்வளோ கிராம் வரும், ஒரு 20 கிராம் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். போட்டு சுட்டு சாப்பிடுங்கோ. இன்றைக்கி மகளிர் தினம் தானே, அப்போ நான் என் பிள்ளைகளுக்கு அவைக்கு பிடிச்ச ரொட்டியை நான் சுட்டு கொடுக்க போகிறேன். மற்றாக்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தானே பெண்களின் தன்மை. இப்போ நான் கையால் இப்படி செய்கிறேன், நீங்கள் கையால் செஞ்சிடாதீங்க. எனக்கு இப்போ சூடு இன்னும் மேறே இல்லை, அதனால் நான் கையால் இப்படி செய்கிறேன். இப்போ பாருங்கோ, இது தட்டு இருக்குது, நீங்கள் தட்டால் அமர்த்தி விடலாம். இப்போ இன்னும் சூடு வேறே இல்லை, எனக்கு பழக்கம், அதனால் நான் அப்படி கையால் செய்கிறேன். நீங்கள் அப்படி கையால் செஞ்சிடாதீங்கோ. ஓகே, சுட்ட முடிஞ்சோன்னு நான் காட்டுறேன். நீங்களோ எங்களுக்கு மதர்ஸ் டே, அதுக்கு தான் எங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு செஞ்சு தருவேணும். மற்றபடி நாங்கள் தான் நல்லது கெட்டது விசேஷங்களுக்கு எல்லாம் செய்து கொடுக்கணும். அவைகளுக்கு செய்து அவை சந்தோஷத்தை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுறது. அதான் பெண்களின் குணம், அம்மாக்களின் குணம் எல்லாமே. சரியா? இன்றைய நாளை நீங்கள் எல்லோரும் உங்களோட வீட்டு பெண்களோட, ஆண்களோட, ஃபேமிலியாக, குடும்பத்தோட சந்தோஷமாக எல்லோரும் கொண்டாடுங்கோ. நல்லதே நடக்கும் என்று நினைப்போம். நன்றி, வணக்கம். இப்போ நான் சுட்டு இதை மற்ற பக்கம் திருப்ப போகிறேன். இப்படி இன்னும் பேகையில் வடிவாக பார்த்தீங்க தானே, இன்னும் கொஞ்சம் பேகணும். பேகி முடிஞ்சு சுட்ட அப்புறம் காட்டணும் உங்களுக்கு. ஓகே, பாருங்கோ, நல்ல ஒரு பதத்துக்கு வந்துட்டுது. 2 பக்கமும் மாற்றி பார்த்துடுங்கோ. சுட்டு லைட்டாக பார்த்தீங்களோ, நல்லா வந்துட்டுது. இனி அடுத்த மீனோக்கா அப்படி வெங்காயத்தால் கண்டிங்கன்னா அந்த ஒட்டாது, அது டேஸ்ட்டும் கொடுக்கும். நல்லது.
அடுத்த தரம் வந்து வச்சுக்கிறேன். நான் ஒரு கையால் செய்கிறபடியே உங்களுக்கு காட்டி காட்டி ஒரு கையால் எடுத்தே எப்படி போடுறேன். நான் சொன்ன மாதிரி இது கீப் வந்து உங்களுக்கு பழக்கம் இல்லாதாக்கள் இப்படி கையை வச்சு செய்யாதீங்கோ. எனக்கு இது பழக்கம், அதனால் நான் செய்கிறேன். ஓகே, முதல் தரம் இப்படி சுடாது, நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ரைட்டா, இதுக்கு நீங்கள் சம்பல் கறி என்னென்னாலும் நான் வந்து இன்றைக்கி ஆட்டிறைச்சி கறி பாருங்க, அங்கே ஆட்டிறைச்சி கறி கொதிச்சு கொண்டிருக்குது. அதான் இன்றைக்கு கொடுக்க போகிறேன். இப்போ நான் வந்து நேற்று செய்த நான் இந்த ஆட்டிறைச்சி கறி ஆனால் இன்றைக்கு கொதிக்க வச்சுருக்கிறேன் சூடாக. இந்த 2 முறை நேரத்தில் செய்யலாதாண்டு நேற்று இரவு செஞ்சாச்சுது. இப்போ ரொட்டி சுடுறேன். ஓகே, இந்த ரொட்டியும் ஆட்டிறைச்சி கறியும் நல்லா இருக்கும். நீங்கள் என்ன கறி வேண்டாலும் வச்சு சாப்பிடலாம், இல்லை சும்மாவே சாப்பிடலாம், ஒன்றுமே இதுக்குவே இல்லை. இருக்குது சுடுது பாருங்க, அவ்வளோ சாஃப்டாயும் நல்லா இதாக வந்திருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம். உப்பெல்லாம் நல்லா கணக்காளவாக இருக்குது. ஓகே, நன்றி, வணக்கம். நீங்களும் செய்து சாப்பிடுங்க. ஹாவ் எ நைஸ் டே. பாய்.